நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்ப மாத பலன்கள். என்னங்க கும்ப மாத பலன்? அதாங்க மாசி மாத பலன்க. மாசி மாத பலன்கள் மகத்துவமான பலன்கள். ஏன்னா மாசி மகம் வருது, இந்த மாதத்தில் 2 கிரகணம் வருது. அப்போ சார் நல்லதா கெட்டதா நிச்சயமாக பார்ப்போம். நிறைய பேத்துக்குங்க திருமணம் இருக்கா இல்லையா, எட்டா கனியாக இருக்கிறவருக்கு திருமணத்தை பற்றி பேசிடுவோம். பார்ட்னர்ஷிப் நிறைய பிரேக் டவுன் நடந்திருக்கு இல்லையா, அதை பற்றி. கணவன் மனைவியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். சார் கடன் என்ற ஒரு பிரச்சனைக்கு தத்தளிக்கிறாங்க. குடும்பத்தை டெவலப் பண்ணணும், குழந்தை வகை பார்க்கணும். நிறைய பேருக்கு சினிமா சம்மந்தப்பட்ட ஆர்வம், சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட நிறைய இது இருக்குது. ஆனால் ஏன் சார் அமையலை, இந்த மாதத்தில் எங்களுக்கு தீர்வு இருக்குமா, இது போன்ற பல கேள்விகள் உங்கள் மனசு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. சார் சொத்து சுகம் வாங்கணும். ஒரு மனிதனுக்கு கைப்பிடி நிலமாக இருந்தாலும் தன் சொந்த பேரில் இருக்குங்க. வாடகை வீட்டில் படுற கஷ்டங்கள், இந்த மாமியார் மருமகள் சம்மந்தப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் நவீன காலமயமாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இது. மாசி மாதத்தில் இந்த கிரகண காம்பினேஷனில் என்னென்னா, சூரியன், சுக்கிரன், புதன் கூட ராகு இந்த கிரகம் இருக்குது. அப்போ நிறைய விஷயத்தை அள்ளி கொடுக்க போகிறது மாற்றுக்கருத்தில். ஸோ ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும்னு சொல்ல போகிறேன். ஒரு சில ராசிகளுக்கு நிச்சயமாக தவிர்த்துட்டால் தான் பெட்டர். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அள்ளியும் கொடுக்கும், அள்ளியும் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை பற்றி தெளிவாக பார்க்குறேன். ஒரு நிறைய ராசிகளில் உங்கள் ராசிக்கு என்ன ஏதுன்னு தெளிவாக இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். கடகராசி அன்பர்களே, மாசி மாத சிறப்பு பலாபலன்கள். கும்ப மாதம் மகாமகம் நடக்கின்ற மாதத்தில் உங்களுக்கு இருக்கிற அற்புத பலன் என்னங்க? பொதுவாக இந்த மாதத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் மாதமே இது உங்களுக்கு தான். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் 4 கிரக சேர்க்கைகள் வந்திருக்கு. சார் அது ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன் எல்லாத்தையும் மைனஸே பார்க்கணும்? உங்கள் ராசியில் இத்தனை கிரகம் கூடு இருக்கும்போது முதல்ல எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருகிற காலகட்டம். அதை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாலே பாசத்துக்கு ஏங்க ராசிங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா நட்பு வட்டாரங்கள் விலாசமாகும், ஞானம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் குருவே உச்சம் பெறார். சார் அறிவு சார்ந்தது, அறிவுக்கு போராடுறது, திறமைக்கு மதிப்பு கொடுக்குற ராசி. ஆனால் எமோஷ்னல் இந்த ராசி அதில் ஒன்று தாங்க வீக்காக இருக்கும். சரி, தெரிஞ்சே விட்டு கொடுக்கும். இந்த ராசி ஏமாறுறதில்ல, வேணான்னு விட்டு கொடுக்கறது. இந்த கடகராசி மட்டும் கொஞ்சம் மாறி கோவப்பட்டால் இவன் கடகராசிக்கு பாய்ச்சிடும். பொதுவாக கோவப்படாத கடகம் ஜெயித்து கொண்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துல இத்தனைக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் வருது. சார் ஒரு புதையல் யோகம் மாதிரி திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. புதையல்லாம் போய் புதையல் தோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்ப்பா, உனக்கு ஒத்து வருதான்னு பாருவாங்க. நீங்கள் நல்லா ஆலோசனை பண்ணி ஜோதிட ரீதியாக பார்த்து எடுத்துக்கிட்டால் வளர்ச்சி அடைஞ்சிடும். 8ஆம் இடம் வரும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, இல்லை ஒரு பினாமி மாதிரி இருக்கிற சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, இது அத்தனை வரும். ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, எப்போங்க சரியாகும்? இது சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்குது. அப்போ பொதுவாக வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனிச்சுக்கணும், அதுவும் பார்க்கணும் இல்லையா? அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். சார் இந்த நேரத்தில் வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் கவனமாக இருங்கள். உங்களுக்கு தொலைதூர பயணத்தில் தெரிஞ்ச நண்பர்களோ யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்க, இல்லை பஸ்ஸில் போயிருங்க. தனித்து ட்ராவல் பண்ணுறதை மட்டும் தவிர்த்துக்கணும். இது ஒரு பாயிண்ட் முக்கியமானது. ஆனால் இந்த ராசிக்கு வேலைக்கு கோல்டன் டைம். சார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிரும். சார் அது வெளிநாட்டு வேலையோ வெளி மாநில வேலையோ இருக்க வாய்ப்புண்டு. பிற மொழி பேசுகின்ற மாநிலத்தில் யோக பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சார், வேறு மாநிலத்துக்கு கிடைக்குமா? கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இந்த ஜாதகம் வெளிநாட்டுக்கும் ட்ரை பண்ணும், கவர்மெண்ட்டுக்கும் ட்ரை பண்ணும். அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்படி மாறும். அப்போ ஃபஸ்ட்டு வெளிநாட்டு அமைப்பு உண்டு, அதை பாருங்கள். 2வது கவர்மெண்ட் ஜாப் எழுதலாமா? கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இப்போ கூட எழுதினேன் சார், குரூப் 2 திடீர்னு நின்றுச்சு சார். இது மாதிரி ஒரு சிலர் நான் சொன்னேன், ஆல்ரெடி எழுத முடியாமல் தவறி போனால் கூட ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் இந்த ராசிக்கு வாய்ப்புண்டு. அப்போ இந்த வாய்ப்புக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோக பலனாக இருக்கின்றன. குடும்ப உறவுகளில் பண திருப்திகரமாக இருக்கும். குடும்ப உறவில் இருக்கிற பிரச்சனைகள் விலகிற காலகட்டங்க. குடும்பம் தான் முக்கியமாக கவனிக்கணும். சார் திடீர் முடிவு, திடீர் யோகத்தை கொடுக்கின்ற மாத பலன் இந்த மாத பலன். இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு பாருங்கள், சப்ஜெக்ட் என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன எடுக்கலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். சார் இன்ஜினியரிங்கா, பிகாமா, பிஇயா, இது மாதிரி நிறைய குழப்பங்கள் வரும். இதை தவற விட்டுற வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பையனோட பொண்ணோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் பொதுவாக எல்லோரும் எடுக்கிற கோர்ஸ் எடுப்பாங்க, அது தவறு இல்லை. ஆனால் இவருக்கு என்ன ஆகும்? நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, எங்கே பிஸ்னஸ்க்கு வராங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க எங்கே சினிமாவில் இருக்காங்க? யோசிக்கணும் இல்லையா? இந்த ராசிக்கு அரசியல் யோகம் இருக்கின்றன, வெளிநாட்டு யோகம் வந்திருக்கிறது, 8ஆம் இடம் எழுத்திருக்கு. வெளிநாட்டு யோகங்கள் பொதுவாக விசா சம்மந்தப்பட்ட ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன் இப்போ ட்ரை பண்ணலாம். இதே ராசி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் பார்க்கலாம். இப்போ 5, 8 சம்மந்தப்படுது அப்படின்னாலே ட்ரீட்மெண்ட், குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியான மாதம். சார் குழந்தை இருக்கா இல்லையா, குழந்தைக்காக ஏங்கி தவிக்கிறோம், எங்களுக்கு
எத்தனையோ செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வம் வேணும் சார் அப்படின்னு தத்தளித்து கொண்டிருக்கிற பல பேர்த்துக்கு குழந்தை ரீதியாக இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இருக்கும். இப்போ ஐவிஎஃப்பில் ஃபெயிலியர் ஆனவங்க பல பேர் இப்போ கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கிற காலகட்டம். சார் எப்போ சார் கிடைக்கும்? இது அந்த கோச்சார் ரீதியாக அமைப்பு காட்டிடுச்சு. இப்போ பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கூட்டுன்னு வருதுங்க. சார் பிஸ்னஸில் கூட்டு போட்டால் ஜெயிச்சிருவானா? தனித்தான். பொதுவாக கோச்சார் ரீதியாக கூட்டுன்னு காட்டுது. ஆனால் நீங்கள் பார்த்து தான் போடணும். கூட்டு போடலாமா, தனித்து பண்ணலாமா அப்படின்னு. இன்றைய காலகட்டத்தில் கூட்டு ரொம்ப ரொம்ப அமைப்பு நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு 9 பகவானில் இருக்கிற சனி 2வது திருமணத்துக்கே பார்த்திங்கன்னா 2வது திருமணம் முதல் திருமணம் மனக்கசப்பு ஏற்பட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருந்தோம். ஆல்ரெடி 2.5 வருஷம் பாடுபட்டு தான் தப்பிச்சு வந்திருக்கு இந்த ராசி. திருப்பியும் திருமணத்தில் பிரச்சனையா அப்படின்னு மாதிரி ஒரு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திருமணம் சம்மந்தப்பட்டது தடங்கல்கள் விலகும். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க அற்புதமாக இருக்குது. அப்போ யோக காலகட்டமாக இருக்கின்ற மாசி மாதத்தில் குறிப்பிட்ட அந்த கிரகண காலகட்டத்தை தவிர அனைத்தும் யோக பலனை அள்ளி கொடுக்கின்ற மாதம். இந்த கிரகண காலகட்டத்தில் நீங்கள் போய் வழிபாட்டு முறையில் சிவன் கோயில்கள் இல்லை நீருலர் காசி ராமேஸ்வரன் போய் முன்னோர்கள் வழிபாடு இது மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் செய்வனை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பித்ரு தோஷம் சம்மந்தப்பட்டது, மாத்திரு தோஷம், பிரம்மகதி தோஷம், இது மாதிரி தோஷத்தை நிவர்த்தி செய்ய சிறந்த மாதம் இதுவே.